நமசிவாய். அதாவது நம்மளுடைய சென்டர் பொறுத்த வரைக்கும் சென்டர்ல ஏகப்பட்ட தாந்திரிக பொருட்கள் இருக்கின்றன. தாந்திரிக பொருட்கள் என்னெல்லாம் இருக்கு, என்ன ஏது, உங்களோட சென்டர் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, இங்க வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள், அப்புறம் தமிழ்நாட்டிலே வந்து பல்வேறு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி உடனடியாக நேரில் வர முடியல, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, இ காமர்ஸ் சைட் எப்ப ஆரம்பிக்க போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இ காமர்ஸ் சைட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ், அது நடந்துட்டு இருக்கு அதோட வேலை. பட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பல்வேறு ஆண்டுகளாக 8-10 வருஷமாவே நம்ம வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கோம். மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், யுஎஸ் ஆகட்டும், அல்லது வந்து சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, இந்த கனடால இருக்கக்கூடிய நபர்கள், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே நம்ம வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கோம். சோ அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால வந்து இ காமர்ஸ் சைட்ல தான் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதலிலே வந்து உங்களை எல்லாருக்கும் வந்து நம்மளோட சென்டருக்கு வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். வந்து ஒரு 2-3 நாள் முன்னாலேயே அதை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். பாருங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்ரீரங்கநாதர். இந்த ஸ்ரீரங்கநாதரை வந்து நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தர் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு 2-3 நாள் முன்னால தான் இது வந்தது. ரொம்ப அற்புத வடிவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வந்து கிஃப்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கொரியர்ல வந்திருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆபீஸ் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மேஜரா ஒரு சில சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பீங்க. இங்க வந்து தாந்திரிக லட்சுமி ஹவுலோட வாகனத்தோட இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்திருக்கு. ஜெனரலா நார்மலா ஒரு சிம்பாலிக் ஒரு வெல்த் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இந்த ஃபூங்ஷுவாய் லாஃபிங் புத்தா அப்படின்ற மாதிரி வைத்திருக்கு. இப்ப அன்பர் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஹவுல் வந்து இட் இஸ் மை ஃபேவரட் சிம்பிள் அண்ட் டார்டாய்ஸ் ஆல்சோ. இது மாதிரியான விஷயங்கள். வேற ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு வெஸ்டர்ன் மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஊடு மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பிரமிட் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு தாந்திரிக முறை அதுக்கெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வந்து ஒன்று வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூம்ல 7 சக்கராஸ் பேலன்சிங் புத்தா அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து மண்டலாஸ் இருக்கு. மண்டலாஸ் வந்து பக்கத்துலயே வந்து இந்த மண்டலாஸ் மாத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு புத்தா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. அந்த வாட்டர் ஃபவுண்டன் இப்ப வந்து யூஸ் பண்றது இல்லை. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் இஷ்யூ ஒன்று இருக்கு. அதை சரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இமீடியட்டா போடுறது கிடையாது. ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஒண்ணு இருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப இதுதான். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சில தாந்திரிக பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூலிகை விநாயகர் கேட்டிருப்போம். அந்த மூலிகை விநாயகர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூலிகை விநாயகர் தான். இது நீங்க கவனமா பாத்தீங்கன்னா என்னோட டிராவல் ஒரு 10-12 இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ இந்த மூலிகை விநாயகர் நம்ம வந்து முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து முதல்ல இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாவே இல்ல. இப்ப நம்ம வந்து தாந்திரிக பொருட்கள் யந்திராஸ் ரிலேட்டட் விஷயம் நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் அப்படின்ற மாதிரியா தான் இருந்தது. முதல்ல ஆரம்பத்துல நிறைய பேர் வந்து நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தது. அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து முகநூல் அன்பர்கள் வந்து ரொம்ப ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரியான விஷயமா இருந்தாங்க. தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து என்ன ஸ்டாப் பண்ணவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு 4 நாள்ல ஒரு 2 நாளோ வந்து பதிவு போடாம இருந்தாங்கன்னா பயங்கரமா வந்து கோச்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட அந்த ஒரு குரூப்ல இருந்தது. ஒரு அமானுஷ்ய பரிகாரங்கள் குரூப் ஸ்டில் குரூப் இருக்கு. பட் நான் அப்டேட்ஸ் பண்றது கிடையாது. அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 விதமான ஒரு முகநூல் குரூப்ஸ் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பக்கம் ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்ற பக்கம் மட்டும் ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த மூலிகை விநாயகர் ஆகட்டும் வந்து பியூர் மூலிகையில பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பேஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து இந்த களிமண் அப்படின்ற டெரகோட்டா பேஸ் இருக்கு. இது வந்து குபேரர் வந்து செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் குபேரர் வந்து ஹோமங்கள் எல்லாம் நம்ம ரெகுலரா செய்யும்போது இந்த குபேரர் மூலிகை குபேரன் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பெர்ஃபியூம் எதுவுமே இல்லாம பியூரா இருக்கக்கூடிய மூலிகைகளால வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்ரலா ஒரு பிரமிட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் முதலே பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு நம்பர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருந்திருப்பேன் ஆபீஸோட ரூம் முன்னால. இந்த 88ங்கிறதும் எல்லாமே ஒரு வெல்த் சிம்பிள், ஒரு பிரமிட் ரிலேட்டட். இதுல வந்து சக்கராஸும் வந்து பேலன்சிங் பண்ணிக்கிறது, கலர் பேலன்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு விஷயங்களும் சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் ரிலேட்டட் பர்சன்ஸ், ரேக்கி ரிலேட்டட் ஆல் ஹீலிங் பிராக்டிஷனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் விஷயமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த செம்புங்கிறது, இந்த செம்பு தான் நான் வந்து
ஆக்சுவலா இதுல ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரியான விஷயமாவே ஒண்ணு இருக்காது. இப்ப முதல் டைம்ல வந்து பார்த்தோம்னா இல்ல வெறும் செம்பு தான் இருக்கும் நம்ம ஆபீஸ்ல. செம்பு வளையம் நிறைய பேர்ட்ட இல்ல, ஒரிஜினல் செம்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் செம்பு வந்து முதல்ல கொடுத்தது. செம்பு, விநாயகர், இந்த உப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஜேர்னி தான் வந்து நமக்கு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 250 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காட்டுவதற்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்ல. ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எனக்கு முடியக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்தரா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சக்ரா பாத் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த சக்ரா பாத் வந்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன விஷயம் செய்யும் அப்படின்னா இது வந்து நார்மல் உப்பு கிடையாது. நார்மல் உப்பு வந்து முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம், அந்த ஒரு விஷயமும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை சோப்பா கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஒரிஜினல் சோப் மாதிரியான ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த சக்ரா பாத் அப்படின்றது வந்து எதுக்காக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த செய்வினை பாதிப்பு, அதை வந்து திருஷ்டி, ஏதாவது தோஷம் இருக்கு உடம்புல, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்காக இந்த ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது. இது வந்து சக்ராஸ் பேலன்ஸ் பண்றக்கூடிய ஒரு மெத்தட். சக்ராஸ் எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு பவுடர் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய மெக்னீசியத்தை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். உடம்புல இருக்கிற பாடியில இருக்கிற மெக்னீசியத்தை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் நம்ம கோர்ஸ் மூலமா. சோ அப்போ உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து வந்தோம். நல்ல அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாம் பாத்துருப்பீங்களே, இந்த பிரமிட் எல்லாம் பாத்துருப்பீங்க. இந்த பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு பிரமிட், இது வந்து விஷ் பிரமிட் அப்படின்னுவோம், இது வந்து மணி பிரமிட் அப்படின்ற மாதிரியான. இதுல வந்து இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் இருக்கும், ஜென்ரல் சிம்பிள்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிரமிட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து மல்டிப்ளை பண்ற மணி மல்டிப்ளையர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். இந்த ஒரு விஷயம் எல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதெல்லாம் இருக்கான்னு வேற விஷயங்கள்லாம் வரும்போது கேட்டாங்க. இதெல்லாம் நம்மளோட மெயின் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. நம்மளோட மெயின் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஓன் ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நீங்க வந்து நான் இந்த விநாயகர், குபேரர் எல்லாம் சொன்னேன் இல்லையா. அப்புறம் ருத்ராட்சாஸ் பொறுத்த வரைக்கும் சரி, நிறைய கோவில்களிலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ருத்ராட்சாஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து நம்ம கிட்ட தான் வந்து இந்த ருத்ராட்சாஸ் மாலைகள் எல்லாமே நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. சோ இந்த ரெட் சந்தன் மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. இந்த ரெட் சந்தன் மாலை, அதுக்கப்புறம் இந்த ஸ்படிக மாலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினலா இருக்கும். இதை வந்து நைட் போடக்கூடாது, நைட் வந்து ஏதாவது ஒரு தரையில வைத்து விட வேண்டும். கையில தொட்டு பார்த்தாலே பயங்கர சில்னஸ் இருக்கும் ஜென்ரலாவே. சோ அப்ப இந்த ஒரு ஸ்படிகம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சங்கு, தட்சிணாவர்த்தி சங்கு, அதாவது வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலம்புரி சங்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். சங்கு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிறைய சங்குகள் ஒரிஜினலானது வெளியில கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் கூட அந்த சங்கு, அப்புறம் அந்த சங்கு மாலை அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு முன்னால இருக்கிறதுக்கு ஒரு குட் லக் சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. உங்களுக்கு ஸ்வஸ்திக் அண்ட் ஓம் ரெண்டுமே வந்து ஒரு குட் லக் சிம்பிள் டெரகோட்டால பண்ணினது. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரிசான்ற மாதிரி இடத்துல இருந்து வருது. நிறைய வந்து டெரகோட்டா பண்ணக்கூடிய நபர்கள் வந்து செஞ்சு அனுப்புறாங்க. இந்த ஆயில்ல நம்மளா ப்ரிப்பேர் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால தனுசு ஆயில், மகரம் ஆயில் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பரம்ப பயன்கள், ராசிக்கு வலு சேர்க்கும், நீரில் 4 சொட்டு இட்டு குளித்து வரும். இந்த இட் இஸ் நாட் பியூர்லி எசென்சியல் ஆயில், பட் ஒவ்வொரு ராசிக்கும் மகரம், தனுசு போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்கும் உண்டான ஒரு ஜெனரலா அந்த ராசியோடைய ஒரு தன்மையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, பிளானட்டரி ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாத் வாட்டர்ல வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலா வந்து இந்த ஒரு ஆயில் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் வந்து மை செய்யறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இந்த தேன்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து மலை தேன். இந்த தேனும் வந்து பாத்தீங்கன்னா பியூரா வந்து மலை தேன், கொசு தேன் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு வகையா வந்து கொண்டிருக்கிறது நமக்கு. இது ரொம்ப வருஷம் முன்னால இந்த விஷயங்கள் வந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மை செய்யறதுக்கும் வேற ஒரு சில முக்கியமான விஷயங்கள், தாம்பத்திய ரிலேட்டடா செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களுக்கெல்லாம் வந்து தேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கும். சோ அதுக்காக வந்து இந்த தேன் அப்படின்றது வந்து ஒரிஜினல் தேன் வேணும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் மெயினா நமக்கே அது தேவைப்பட்டது, மலை தேனும் கொசு தேனும். சோ அதனால நம்ம அதை வரவழைச்சு பண்ணிட்டு இருந்தோம். வலி நிவாரணிங்கிறது ஜெனரல் பெயின் கில்லர் எல்லாமே வந்து நான் கெமிக்கல். உடம்புல வந்து இன்ஸ்டன்டா வந்து பெயின் ரிலீவ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா வச்சிருந்தோம். இதெல்லாம் இப்போ வந்து பெருசா இதை வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நமக்கு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம இதனால வரைக்கும் வரவில்லை. அதனால நமக்கு வந்து இருக்கிற விஷயத்திலேயே டைம் கரெக்டா இருந்தது. அதே மாதிரி முக்கியமா உங்களுக்கு சொல்ல போனோம்னா பார்த்தோம்னா இது வந்து இந்த யந்திரம் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம டிசைன் பண்ணி வாங்கணும். ஆல்ரெடி இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து இது பண்ணி வாங்கணும். ஏன்னா மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இல்லை. கூகுள் எங்க வேணா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. திதிநித்யா அவங்க திதிக்கு உண்டான ஒரு யந்திராஸ். இது வந்து திதிநித்யான்றதுக்காக நம்ம வந்து திதிநித்யா தேவியர்களுக்காக ஹோமங்கள் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம்.
கிட்டத்தட்ட 15 நாட்கள் நடந்தது. ரொம்ப அற்புதமா எல்லாருமே கலந்துட்டாங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பணம் கட்டி அவங்க இந்த இயந்திரங்கள் வாங்கிக்கிறது, சங்கல்பம் செய்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுக்காக தேவைப்படும், வேற எங்கேயுமே இந்த எத்ராஸ் கிடைக்கலன்றதுனால இந்த எத்ராஸ் வச்சு அந்த ஒரு 15 days எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்தோம். சோ அதனால இந்த மாதிரியான எத்ராஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. கோயிலுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு திதி ரீதியான ஏதாவது ஒரு விஷயமா கோயிலுக்கு வேணும்னா கூட இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்குன்னு கூகுள்ல பார்த்துட்டு நம்ம கிட்ட தான் வந்து கேட்கறாங்க. சோ இந்த உங்களுக்கு திதி ரிலேட்டடா நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்ம திதிக்கும் நம்மளுடைய ஸ்டாருக்கும் நம்ம வந்து எத்ராஸ் கண்டிப்பாக வைத்துக் கொள்றது, அந்த சிம்பிள்ஸ் வைத்துக்கிறது எல்லாமே ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி வச்சு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரியான ஒரு எத்ராஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இஸ்கான் டெம்பிள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இஸ்கான் டெம்பிள்ல மெயினா வந்து ஜெகநாத் டெம்பிள், பூரி டெம்பிள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து திருஷ்டிக்காக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக் நாரியல் நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சுப்பாரி உங்களுக்கு கார்ல எல்லாம் தொங்க விடுவாங்க, நிறைய வீட்டுல தொங்க விடுவாங்க. ரொம்ப திருஷ்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்பாக்சிங் மாதிரியே பார்ப்போம். இப்போ வந்து இதுல என்னமோ வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. இதுல நிறைய விஷயம் என்கிட்ட தெரியாது, எல்லாமே வந்து மெயின்டைன் பை மை டீம். சோ இது வந்து காமாக்கியா சிந்தூரம். இந்த காமாக்கியா சிந்தூரம் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காமாக்கியா சிந்தூரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான இது. நிறைய பேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்றும் முடியறது இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் அதிகமா பேசியிருக்க மாட்டேன். இது வந்து அஷ்டகந்தமும் வந்து அஷ்டசூர்ணமும் ஒன்னான்லாம் நிறைய கேட்டு இருந்தாங்க. இந்த அஷ்டகந்தம்ங்கிறது எல்லாமே அட்ராக்ஷனுக்காக, காமாக்கிய சிந்தூரமும் அட்ராக்ஷனுக்காக தான். காமாக்கிய சிந்தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அஷ்டகந்தம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய தாந்திரிக் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப எல்லாமே வந்து இந்த கொஞ்சம் ஒரிஜினலான ஒரு விஷயங்களாக ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்ம வந்து வைத்திருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்லப்படுறது வந்து இதுதான். இது வந்து ரொம்ப விலை கம்மியா இருக்கும், பட் ஆனா எஃபெக்டிவான ஒரு விஷயம். இது எப்படி திறக்கிறது கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து 4 சைட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வீட்டுல வைக்கலாம். இது உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. நீங்க வெளியிலேயே உங்க ஏரியால கிடைச்சா கூட. இது டிராகன் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ல இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் வாஸ்து டிஃபெக்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு பகுதியில் வைக்கக்கூடியது. இதுதான் டிராகன் நினைக்கிறேன், வேற ஏதோ பேர் சொல்லுவாங்க நமக்கு தெரியல. சோ இது வந்து சவுத்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சவுத்ல வந்து வைப்பாங்க. இது வந்து வடக்கில் வைக்கக்கூடிய பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பல் டார்டாய்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சது. இது எல்லாமே 4 சேர்த்து வைப்பாங்க. இது வந்து வாஸ்து டிஃபெக்ட்ஸ் ரிமூவல் அண்ட் ஜெனரல் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ். இதை பண்ணும்போது நமக்கு வந்து ரெகுலரா பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸா நமக்கு பதிவு. இது நம்ம சயின்டிபிக்கலா சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைனீஸ் ரிலேட்டட் வாஸ்து அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்களுடைய விஷயமா சொல்றதும் சரி, நமக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வாஸ்து ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆயிருக்கு. சோ இது வந்து நம்ம பார்க்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீ சிம்பிள் பத்தி சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கீ சிம்பிள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில வந்து குபேரா குஞ்ச் அப்படின்வாங்க, குபேர சாவி. இந்த குபேர சாவி அப்படின்றது வந்து நம்ம வந்து நவராத்திரி டைம்லயும் சரி மற்ற டைம்லயும் நிறைய பேருக்கு கொடுத்துருவாங்க. குபேர சாவி வந்து ஒரு தடவை வாங்கினாங்கன்னா அப்புறம் ரிப்பீட்டடா வாங்கி அவங்க எல்லாத்தையும் கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம குபேர ரிலேட்டட் ஏதாவது ஒரு பூஜைகள் செய்யறது, லட்சுமி ரிலேட்டட் பூஜைகள் செய்யறதுன்னா இந்த ஒரு சாவியை வைக்கிறது. இந்த சாவியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சாமி ஒண்ணு பொத்தா இருக்கும். இது வீட்டுல வைக்கிறது, இந்த பூஜை அறையில வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட். முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரணும்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் நம்ம செஞ்சதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எனக்கு மனசுல பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது அப்படின்றது. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப பர்சனலா நம்ம பார்த்து ஒவ்வொரு விதமாக மாற்றி செய்து அது நல்ல பலனை தரக்கூடியது. இன்னும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேர் இது இல்லாம அவங்க வந்து வீட்டுல அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியே நடக்காது. ஆனா இது மெயினா வந்து தன ஆகர்ஷண ஊதுவத்தி அப்படி போட்டிருக்கேன். தனாகர்ஷண ஊதுவத்தின்னு சொல்லிட்டு ஊதுவத்தி நம்மளே ப்ரொடியூஸ் பண்றது. இது வந்து வித்தவுட் பெர்ஃபியூம், வித்தவுட் கெமிக்கல் அண்ட் பியூர் ஆயில் மட்டும். பெரிய வாசனை இருக்காது, ஆனா இதோடைய பலன் வந்து இம்மீடியட்டாவே தெரியும். அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து அதான் சொல்றேன், இந்த டெய்லியே வந்து இதை யூஸ் பண்ணாத ஒரு வீடே இருக்காது. சுக்கர பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சுக்கர பரிகாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மகாலட்சுமி கோயில்ல செய்ய வேண்டியது. அதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து டெய்லி பிசினஸ் யூஸுக்கு, மற்ற யூஸ்க்கெல்லாம் எல்லாமும் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இது பார்த்துருப்பீங்க, காளியோடைய ஒரு சிம்பிள். இந்த காளியோடைய ஒரு காலம்ன்றது இதுவும் வந்து இட் இஸ் நாட் அவர் ஓன் ப்ராடக்ட், பட் இது வந்து நிறைய பேர் கேட்கறாங்கிறதுனால இதை வச்சிருந்தது. என்னோட ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனாகர்ஷண தூபப்பொடி அப்படின்ற மாதிரியான விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. இந்த தனாகர்ஷண தூபப்பொடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவகிரக தூபப்பொடி அப்படின்றது. இதெல்லாமே வந்து
முதல்ல வந்து 4 மூலிகைகள் போட்டு பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் அது வந்து 13 16 ஏதோ ஒரு மூலிகைகள் போட ஆரம்பிச்சது. இது எல்லாமே இந்த வலம்புரி சங்கோடைய வெவ்வேறு வகைகள் தான், சின்ன சைஸ் சங்கு அப்படின்றது. முக்கியமா இப்ப நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. இது வந்து ப்ராடக்ட்னு சொல்றதா, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதான்றது தெரியல. பாத்தீங்கன்னா இது வந்து ராகு கேது சங்கு என்று நமக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த ராகு கேது சங்கு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறது. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிக எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. இது வந்து தினசரி வழிபாட்டுக்கு சும்மா நம்மளுடைய பூஜை அறையில வைத்தாலே போதும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ராகு கேது சங்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்தார்கள். இதை பத்தி ஒரு சில ஸ்மால் ரிசர்ச் பண்ணேன். இது வந்து ஒரிஜினலான விஷயமாக தான் இருந்தது. அதனால சரி யாராவது கேட்டாங்க, ஏன்னா ராகு கேதுக்கு ஏதாவது கொடுங்க, ராகு கேதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம். அப்புறம் இப்ப இந்த காமாக்கியா, இது வந்து காமரூபிணி. ஓகே, காமரூபிணி யாரோ கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? காமரூபிணி இப்ப ஏதோ இதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ காமரூபிணியும் வந்து இப்ப வர வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சில நிறைய ப்ராடக்ட்ஸ், கிறிஸ்டல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப ஆட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த இ-காமர்ஸ் சைட்னால. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேட்ல இருக்கக்கூடிய லிங்கம் நிறைய ஒரு எனர்ஜியை வந்து ரொம்ப வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம பூஜை அறையில வைக்கும்போது ஜேட்ல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ஆகட்டும், ஒரு சிவலிங்கம் ஆகட்டும், ஒரு நந்தி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு விஷயத்தை செய்யும். சாதாரணமா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்றது வந்து அதிகப்படியாக பலன் தரும்ங்கிறது. அதே மாதிரி நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த டைம்ல வந்து எங்க கிட்ட இருக்குன்னு நாங்க வாங்குங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, நீங்க பாத்துருப்பீங்க ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்ல கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஸ்படிக லிங்கம் வாங்கி வைங்க குளிகை நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது உண்மைதான். அந்த மாதிரியான விஷயமாக நம்ம கிட்டே இருக்கு போல இருக்கு. ஏன்னா இவங்களும் வந்து நம்ம டீம்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் என்னன்றது எனக்கும் தெரியாது. பட் அப்படி இருந்திருந்தாலும் நான் அதை சொல்ல விரும்பல அந்த டைம்ல. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட் செல்லிங்கா இல்லாம நம்ம வந்து மெயினா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறையாக அவர்கள் பார்க்க வேண்டிய. நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்குது வாங்கிக்கோங்கன்ற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது விஷயமா சொன்னாலும் ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்காக ஏதோ ஒரு பரிகாரம் சொல்றாங்கன்னு நினைச்சு கூடாது இல்லையா? அதனால எக்ஸ்க்ளூசிவாவே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பதிவு இருக்கட்டும் அப்படின்றதுனால இதுக்கு தனியா ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னொரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, இப்ப லேட்டஸ்ட் ஆட் பண்ணிருக்க இந்த ராகு கேது சங்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப கடைசியா நம்ம வந்து சொல்றதுக்கு இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து சோப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் சோப் வந்து நம்ம வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். ஒன்னு வந்து ஸ்வர்ன் அப்படின்ற சோப்பு, இன்னொன்னு வந்து தனதாங்கிறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வசீகரம் அப்படின்றதுக்கான ஒரு மாயா நினைக்கிற பேரு, மாயா சோப் இல்லையா? மாயாவா ஆவராபாத்னு ஏதோ ஒரு சோப்பு. சோ இந்த ஆவராபாத் இந்த பவுடர் பாத்தீங்க இல்லையா, சக்கராபாத்னு, அது இந்த ஆவராபாத் இது எல்லாமே வந்து சிமிலரா வந்து உங்களுக்கு சோப் வடிவத்தில் இருக்கிறதுனால நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வேஸ்டேஜ் கம்மியாகும். இப்ப இந்த தனதாங்கிறது எல்லாமே வந்து என்னன்னா மணி அட்ராக்டிங் ஹெர்ப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பண வசீகர மூலிகைகள் சொல்றோம்ல, அதுதான் ஆங்கிலத்திலே சொல்றோம். அது மாதிரி மணி அட்ராக்டிங் ஹெர்ப்ஸோட ஒரிஜினல் ஆயில்ஸ், மூலிகை எண்ணெயை போட்டு செய்தது. இதுல வந்து வேற எந்த கெமிக்கலும் இல்லை. அதனால கொஞ்சம் வந்து பெருசா வாசனை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பான முறையில. இப்ப வந்து ஆர்கானிக்னு நிறைய பேர் வந்து பெர்ஃபியூமை போட்டு பண்ணிட்டு இதுதான் வந்து ஆர்கானிக் ரவுண்டா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. பட் ஆர்கானிக்கோட விஷயத்துல வந்து ஒரிஜினல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பெருசா வந்து ஸ்மெல் வராது, ஆனா பலன் அதிகமா வரும். இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு என்ன சொல்றது, ஒரு தங்கம், அப்புறம் அதீத கம்ஃபர்ட்ஸ் வச்சுக்கோங்க, சுக்கர ரீதியாக அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக இது உருவாக்கினது. சுக்கரனுடைய மூலிகைகள் அதிகம் சேர்த்த ஒரு சோப் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதெல்லாம் நான் வந்து நிறைய இது ஹோமங்கள் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த சங்கல்பத்துக்கு பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாமே வந்து அந்த டார்டாய்ஸ் மோதிரம், நிறைய டார்டாய்ஸ் மோதிரம் பத்தி சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், திரும்பவும் கேட்டுட்டே இருக்காங்க டார்டாய்ஸ் மோதிரம் டார்டாய்ஸ் மோதிரம்னு. டார்டாய்ஸ் மோதிரம்ங்கிறது இதுதான். இந்த டார்டாய்ஸ் மோதிரம் தங்கம் கிடையாது. டார்டாய்ஸ் மோதிரம் இது வந்து 5 மெட்டல். இது இந்த டார்டாய்ஸ் மோதிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல 2 டைப்பா இருக்கு, பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்ற மாதிரி. ரெண்டுமே வந்து நல்ல ஒரு நம்ம வந்து ஒரு வேதிக் மெத்தடாவோ ஒரு கிரந்தங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்படின்ற மாதிரி நார்த்தில் அதிகம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பான முறையில ஒரு பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடியதுன்னு. அப்படி இல்லை நான் வந்து ஒரு சிம்பாலிக்கா பாக்குறேன், ஒரு சயின்டிபிக்கல் ரீதியா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இது பலன் தருமா நினைச்சீங்கன்னாலும் கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் சிம்பிள்ஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. கடைசியா ஒரு பகுதிக்கு வந்து விட்டோம். இந்த கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குபேரக்கல், குபேர பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டோன். அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்டன்டா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய குபேர இது போட்டுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது எல்லாமே வந்து கொண்டு வந்தது இங்க கருப்பு
மஞ்சள், கோமதி சக்கரம் கருப்பு மஞ்சள், அப்புறம் ஷியார் சிங்கின்னு சொல்ற ஒரு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து முத்து சங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பில்லிகா ஜெர்ன்ற ஒரு பூனையுடைய ஒரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தாந்திரிக் இதெல்லாம் நான் இப்ப காட்டல. சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது நான் தான். இது வந்து அந்த ஒரு 2013 முன்னால எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ப்ரூவ் பண்ணா கூட அது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாருமே இல்லை, எல்லாமே ஃபுல்லா திருடப்பட்டு போடப்பட்டது தான் மற்றது எல்லாமே அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ஈஸியா என்னால ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணம் ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில இருந்து அவங்க எப்படியோ தெரிஞ்சுட்டு இந்த ஸ்டவர் மந்த்ராஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப அது பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லுங்க நாங்க அப்ப சொன்னோம்னா அது ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா ரீச் ஆச்சு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த கருப்பு மஞ்சள் எல்லாமே தெருவுக்கு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இங்க லோக்கல்லே விளை வச்சு விற்கிறார்கள். அதுக்கு உண்டான பலன் என்னன்றது வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு பலனை மட்டும்தான் கிடைக்கும். அது எந்த மாதிரியான ஒரு முறையிலே அதை எப்படி வாங்கி விளை வச்சு கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம கிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு தெரியும். அதனால நான் வந்து அந்த ஒரு ப்ராடக்டையும் நான் நிறுத்தினேன். ஏன்னா என்னமோ அவங்க வந்து ஒரு மட்டமான ஒரு ப்ராடக்டையும் வந்து நாம ஒரு விஷயத்தை வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்றாங்க. அந்த கம்பேர் பண்ணிட்டு அது வந்து இந்த விலைக்கு விற்கிறது, இது வந்து இந்த விலைக்கு விற்குதுன்னு. சோ அதனால அது எப்ப அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் வந்துருச்சோ அந்த மாதிரியான ஒரு நபர்கள் கிட்ட நம்ம வந்து வச்சுக்கவே வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ப்ராடக்டே நான் வந்து தெரிஞ்ச நபர்களுக்கு அந்த 10 வருஷமா இருக்கிற நபர்களுக்கு மட்டுமே நான் வந்து ஒரு விஷயம் கொடுத்து வந்தது. இது பாத்தீங்கன்னா இந்த குபேர கல் அப்படின்னு நம்ம இதுல எல்லாம் வைக்கலாம், நம்மளோட குபேர பூஜைகள் எல்லாமே வைக்கலாம். ஜெனரலாவே கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறது வந்து அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது ஒரு திடீர் பணம் வரவு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கொண்டே இருக்கும் வைங்களேன். ஜெனரலாவே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்க ரேக்கி ஹீலர்ஸ் கிட்டயோ இல்ல வேற எந்த மாதிரியான ஒரு ஹீலிங் மெத்தட்ஸ் பிராணிக் ஹீலர்ஸ் யார்கிட்ட போனாலும் சரி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸ் தான் அதிகமாகவே நிறைய வைத்திருப்பார்கள். ஏன்னா இது வந்து அது பாட்டுக்கு அதுல ஒரு இடத்துல அது இருந்துட்டு அதோடைய ஒரு வேலையை அது செய்து கொண்டிருக்கும். நமக்கு பெருசா ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. பர்டிகுலரா ஒரு சில முக்கியமான ஒரு ஸ்பெல்ஸுக்கு மட்டும் நம்ம அதை சார்ஜ் பண்ணிட்டா போதும். எப்பவுமே அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அது மாதிரி எப்படி தங்க வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதோடைய பலன் வந்து அதோடைய யானைக்கு வந்து இறந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த பொருட்கள்ல வந்து மேஜர் ஆஃப் த கிறிஸ்டல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோடைய பலன் வந்து எங்க இருந்தாலும் அதோட பலன் வந்து ரொம்ப அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ ஓரளவுக்கு ஒரு 10% or 15% நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு 200 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன், ரெகுலரா ஆட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் நம்மளோட டீம். இன்னொன்னு வந்து இது வச்சிருக்கேன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லாம விட்டேன், சாரி. இது வந்து ஸ்ரீ சக்கர இது கூர்மம், ஸ்ரீ சக்கர கூர்மம். இதுவும் வந்து அதீத பலனை தரக்கூடியது. 100% வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரியே இன்னொரு ஒரு மாலை, இந்த மாலை வந்து வராகி மாலை என்று சொல்லி இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக வராகி விபாசகர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. இந்த ப்ராடக்ட்டும் சரி, இதே மாதிரி வந்து நரசிம்ம மாலைன்னு கடன் தீர்வதற்காக நரசிம்ம மாலைன்னு ஒன்று தயார் செய்திருக்கிறோம். இது வந்து இது ரெண்டுமே வந்து என்னுடைய ஓன் நான் வந்து செஞ்சது, என்னுடைய கைப்பட நான் வந்து என்னுடைய மேற்பார்வையில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். பர்டிகுலரா எந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாலைகளுக்கு கொடுக்கப்பட்டால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் என்று ஒரு உத்தரவின் பேரிலே, தெய்வீக உத்தரவின் பேரில் இந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டது. அதீத பலனை தந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த நரசிம்ம மாலை ஸ்டாக் கிடையாது. இப்ப இருக்கிற ஒரு வராகி மாலையை மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய ஹோமங்களிலே இந்த விஷயங்கள் வந்து வாங்கி கொண்டு அவங்களுடைய பலன்களை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் வந்து பார்த்தோம்னா தனியா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. சோ அவ்வளவுதான் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி 10-15% கவர் பண்ணியாச்சு. வெகு சீக்கிரம் உங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் சைட்டும் வரும், அதுலயும் பார்த்துக்கலாம். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு என்கொயரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே வந்து பல ஆண்டுகளாக நம்ம வந்து அனுப்பி கொண்டிருக்கோம். இ-காமர்ஸ் சைட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. என்ன ஒரே ஒரு கம்ஃபர்ட் வந்து இ-காமர்ஸ் சைட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அதுலயே வந்துடும். நீங்க ஒவ்வொருத்தரையும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒரு முறைக்கான ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அதுவும் வந்துடும். மற்றபடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்து என்ன விஷயம் அப்படின்றது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பல பேர் கேட்டுக்கொண்டிருந்ததுனால ஒரு நாலேஜுக்காக தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. தேவையானவர்கள் நீங்க வந்து தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். நம சிவாய.